எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். உங்களை யாவரும் இந்த காணொலி வழியாக காண செய்த தெய்வத்திற்கு நான் கோடா கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். சரி, கர்த்தர் இந்த நாளுக்கு என்று நமக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனம். ஒருவருக்கொருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள். ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் வாழ்த்துதல் செய்யுங்க. எங்கு போனாலும் யாரை பார்த்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும். அங்கே போனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மணமகளையும் வாழ்த்துவாங்க. அதே போலதான் இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு கெஸ்டாக போகிறோம். அவங்க நம்ம என்ன சொல்லுவாங்க? ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ ஒரு அனாதாசிரமத்துக்கு நம்ம கொஞ்சம் பணம் கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதே போலதான் யாரை பார்த்தாலும் ஆண்டோடைய நாமத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களே ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ரோட்டில் போகிறாங்க, ஒரு 2 பேரை பார்க்குறீங்க. அதில் ஒரு ஆளை கூப்பிட்டு ஐயா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் யாருக்கு எப்படி பேசணும் நம்ம முதல்ல அறிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் தட்டப்பட்டா பேசக்கூடாது. ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, 2 வார்த்தை கேட்டு பாருங்க. பொல அழுது அவருடைய வாழ்க்கையில் உண்டான காயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி புலம்பி தள்ளிடுவாங்க. ஒரு சமயம் எனக்கு பைக்கில் போகும்போது யார் லிஃப்ட் கேட்டாலும் நான் லிஃப்ட் கொடுப்பேன். ஏன்னா அப்படியே ஆண்டவரை பற்றி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை லிஃப்ட்டில் ஏற்றிட்டு பைக்கில் போயிட்டு அவர் ஒரு ஆண்டோடைய அறிந்த பிள்ளை. அவர் ஆண்டோட அறிஞ்ச பிள்ளைன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டேன், ஐயா என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குவோம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி வண்டியில் ஏறிட்டாங்கன்னா நான் முதல்ல பைக் ஸ்பீடாக போவேன். யாரும் அப்படி ஏறிட்டாங்கன்னா டைம் வேணும்னு கேட்கறதுக்காக எப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவருக்கு மனைவி இல்லை, இறந்துருச்சு. 2 பெண் பிள்ளை தான் இருக்குது. சின்ன பிள்ளையா, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். இப்படி வேலை பார்க்குறேன், இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இயேசுவை சொல்ல வராரு. நான் அரண்டுட்டேன். நான் கேட்டேன், உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாடு இருக்குது, நீங்கள் எப்படி ஆண்டவரை கொடுத்து சொல்கிறீங்க? சமாதானம், ஆண்டவர் கொடுத்த சமாதானையா எல்லாவற்றையும் இழந்துட்டேன். எனக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, எதுவுமே கிடையாதான். எனக்கு ஆண்டு கொடுத்த 2 பிள்ளைங்க இருக்கு. என் மனைவி இறந்து போயிட்டா. ஆனாலும் நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்களுக்கு இயேசுவை சொல்லுவேன். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இதுதான் உண்மையான ஒரு மனுஷனை நீங்கள் ஆசீர்வதிப்பது. எந்த மனுஷனுக்கும் எடுத்த உடனே அவங்க தெய்வம் சில கல் பிசாசு எதையும் சொல்லாங்க. நம்ம யாரையும் குற்றப்படுத்தவோ யாரையும் நியாயத்திற்கோ தேவன் நம்மளை அழைக்கலை. நமக்கு என்ன தேவை? அந்த பிள்ளைங்க பாவம் வாழ்க்கையிலிருந்து விடுபடணும், சாப கட்டிலிருந்து விடுபடணும். அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தை அந்த பிள்ளைங்க சொல்லும் பொழுது அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மாறும், கடன் பிரச்சனை மாறும். ஒரு சாட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கொரோனா டயத்தில் அவருக்கு பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிட்டான். அப்போது அந்த கொரோனா டயத்தில் பேங்க்கில் சொல்லிட்டாங்க, நீங்கள் பணம் கட்ட வேண்டாம். ஆனால் கொரோனா டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு பணம் இல்லை. வீட்டை அடமானம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. 6 மாதமாக பணம் கட்டலை. இவர் பயந்துகிட்டே இருக்கார். நோட்டீஸ் வரும்போது அவர் மனசுக்குள்ளேயே போட்டு பயந்துகிட்டே இருக்கார். என்னன்னா 5-6 கோடி ரூபா கிட்ட பணம் கடனில் இருந்திருக்கு. அவர் பயந்துக்கிட்டே இருக்கார். வீடு போகும்போது அப்படியே பயந்துக்கிட்டே போகிறாரு. திடீர்னு ஒரு போகும்போது பேங்க் மேனேஜர் வந்துட்டார். கை காலெலாம் ஆடி வெடத்து படத்து அண்ணோடனே நான் சாக போகிறேன் சொல்லிட்டு இருந்தான். அவர் மேனேஜர் வந்தாரான். ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இன்னும் உங்களை பேங்க் பக்கமே பார்க்க முடியலை அப்படின்னு ஒன்று. இவர் கொஞ்சம் கலங்கிக்கிட்ட. ஐயா என்னால் கொஞ்சம் பணம் கட்ட முடியலை, கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன பணம் கட்ட முடியல புரியலை அப்படின்னு கேட்டாங்க. இப்படி லோன் வாங்கினாங்க. லோன் நீங்கள் அடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. என்னையான்னு கேட்டாங்க. இல்லை உங்கள் பேரை சொல்லி ஒருத்தர் வந்தார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அவ்வளோ கடனே அவர் அடைச்சிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு. நான் தான் நீங்கள் வாங்க வருவீங்கன்னு நான் நீங்கள் வரவேன்னு உங்களுக்கு லெட்டர்லாம் அனுப்பிவிட்டு எங்களுக்கு ரிட்டர்ன்லாம் வந்துச்சு அப்படின்றாராம். இவர் அரண்டு போனாராம். நீங்கள் 6 மாதம் அவர் பயந்து இருந்தாராம். ஆனால் 6 மாதத்துக்கு அந்த பயத்துக்கு முன்னக்கூட்டி ஆண்டவர் காரியத்தை செய்து முடிச்சிட்டாராம். அப்படி ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தரை குறித்து அந்த மனுஷன் அவர் சாட்சி சொல்றாரு. என்னுடைய வேலையை என்னுடைய சுவிசேஷ வியாபார ஸ்தலத்துல சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருப்பேன். எந்த மனுஷனை பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த தெய்வத்தை தேடாதீங்க, இந்த தெய்வத்தை தேடாதீங்க நான் சொல்ல மாட்டேன். ஐயா உன் வாழ்க்கை மாறணுமா, உன் நிலைமை மாறணுமா, சூழ்நிலை மாறணுமா, இயேசுன்னு கூப்பிடு. நீ மதம் மாற வேண்டாம், எதுவும் மாற வேண்டாம். உன்னுடைய மனம் மாறணும், உன்னுடைய வாழ்க்கை மாறணுமா? தெய்வம் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. உன்னுடைய சாபத்தெல்லாம் அவர் வாங்கியிருக்கிறாரு. உன் வியாதியெல்லாம் அவர் வாங்கியிருக்கிறாரு. உனக்கு தீங்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு தீங்கை அனுபவித்து கொண்டாருன்னு சொல்லி நீங்க
சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் தலைமீது அப்படியே இறங்கும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் வாயின் வார்த்தையை கனப்படுத்தினு ஒரு வசனம் இருக்குது. அதே போல ஆண்டு செய்வார். நீங்க செய்ய ஒவ்வொருத்தரும் முத்தத்தோடு வாழ்த்துதல் செலுத்துகிற என்னது, நீங்க இந்த முத்து, அதாவது முத்தம் என்ற அந்த முத்தத்தை நீங்க எதிர்கொள்ளாங்க, முத்தா எடுத்துக்கோங்க. இயேசு என்கிற முத்தை நீங்க மிதைக்கிறீங்க. மிதைக்கும் பொழுது அதை அறுக்கும் பொழுது 100 அறுப்பீங்க. அதனால நம்ம ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பிப்போமா? எல்லாருக்கும் தெய்வத்தை குறித்து சொல்லுகிற பாக்கியம் இருக்குது. கட்டாயம் சொல்லி ஆகணும். சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். அப்பொழுது அந்த பிள்ளைங்க ஏற்றுக்கணும். சண்டை போடுற மாதிரி சொல்லணும்னா அவங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஆண்டவர் என்றைக்காவது போய் யார்கிட்டையாவது போய் சட்டையை பிடிச்சி இழுத்து வச்சு என் உபதேசத்தை கேள்வி சொல்லி கேட்டுக்காரா? பேதுரு பெரிய வருங்காலத்துல அவருக்கு பெரிய ஊழியக்காரன் ஆகுறேன். அவன்கிட்ட கூட ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா போட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பா, நான் கொஞ்சம் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையா இருந்தார். நம்முடைய தேவன் தாழ்மையும் உள்ள தெய்வம். ஆண்டவர் கடும் கோபம் உள்ள தெய்வம் தான். பாவத்திற்கு விரோதம் எழுப்பி நிற்பார் தான். ஆனால் உடனே ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் இறக்கம் செய்கிற தெய்வம். நம்மளும் அதே போல இறக்கம் உள்ளவர்களா இருக்கணும், அன்புள்ளவர்களா இருக்கணும். சரிங்களா? ஆண்டவரை குறித்து நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம செய்த நன்மை. சரிங்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறதானே உங்களுடைய வார்த்தையாகிய முத்தை நாங்கள் செலுத்தும் முத்தை எல்லாருக்கும் சொல்லணுமானே, உண்மை பிரஸ்தாபப்படுத்தணுமானே, உங்களுடைய எல்லாருக்குமே குறித்து அறிவிக்க எங்களுக்கு கிருபை ஞானத்தை தாங்க. இது நிமித்தம் கர்த்தருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். எசப்பா, எந்த மனுஷனும் வீணாவாய் விருதாவாய் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகத்தின் வழியை நாங்கள் அடக்கி வைக்கிற ஒரு நல்ல உன்னதமான கருவியா எங்களை மாற்றுகிறார்கள் சொல்லி ஜெபிக்கிறேன். தேவரீர் எங்களுக்கு இறங்குகிறார்கள் சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வமே அந்த ஞானத்தை தருகிறார்கள் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யார் இதை கேட்கிறார்கள் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். எந்த ஆத்மாவுக்கு எந்த காரியங்களை சொன்னால் அவர்கள் கர்த்தருக்குள் வருவார்கள் என்று அவர்கள் அறிந்து தெய்வத்தை அறிவிக்கத்தக்க அளவுக்கு அவர்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு அன்பின் முத்தத்தோடும் வாழ்த்துதலையும் கட்டாயம் நம்ம செலுத்த வேண்டும். ஆண்டவரை குறித்து சொல்லுவதும் அதான் உண்மையான அன்பின் வாழ்க்கை. அதனால சோர்ந்து போகாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றும். God bless you.